வேளச்சேரியிலிருந்து தாமரை வரைக்கும் டோல்வே போட்டாங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அது மாத்திரம் பண்ணுங்க. தாய்லாந்துல இருக்கிற மாதிரி 50 கிலோமீட்டர் ஒரே அவர் குருபிரசாத் அவர் தென்சென்னை வாக்காளர் எனக்கு சில ஆலோசனைகள் சொன்னார். ஆட்டோ சகோதரர்களுக்கு என்று சில ஆலோசனைகளும் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு என்று சில பெட்ரோல் டீசல் கன்செஷன் கொடுக்க முடியும். இதெல்லாம் நல்ல சிந்தனைகள். அதற்காக தான் நான் பொதுமக்கள் பார்ட்டிசிபேஷனே நான் கேட்டேன். இது ஒரு ஆரம்பம் தான். வெள்ளத்துக்கு என்று தனி புத்தகம், ஏன்னா வெள்ளத்தை இதுக்குள்ள அடைக்க முடியாது. ஏன்னா வெள்ளம் பிரவாகம் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது, சின்ன புத்தகத்தை அடைக்க முடியாது. வெள்ளத்திற்கு என்று நேற்று கூட மேடவாக்கத்தில் உள்ள சில குழுக்கள் வெள்ளத்தை வடிகால் பண்றதுக்கு அவங்க விஞ்ஞானபூர்வமா சில முயற்சிகள் மேற்கொடுக்காங்க. அதுக்கான தனி புத்தகம் கொண்டு வரப்படுது. இல்ல, நீட் விலக்கு கொடுக்க முடியாது. முதல் கையெழுத்து ஏன் போடல? ஏன்ட்ட இவ்வளவு கேள்வி கேட்கும் போது ஸ்டாலினை எப்ப பார்த்தாலும் நீட்டிற்கு முதல் கையெழுத்து ஏன் போடலன்னு கேளுங்க. ஏன்னா போடுவேன்னு சொன்னாங்கல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன், நான் பாண்டிச்சேரியில நாங்க அரசாங்க பள்ளிகள்ல அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்னைக்கு அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு 10% நீட்ல இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு முதலில் இருந்து கடைசி வரை அரசாங்க பள்ளியில படித்த குழந்தைங்க 40 பேர் மருத்துவக் கல்லூரி சேர்ந்திருக்காங்க. இதுதான் என்னோட சாதனை. நான் ஏன் சொல்றேன்னா, தீர்வை நோக்கி நாம் போய்கொண்டிருக்க வேண்டுமே தவிர தீர்வை நோக்கி போகாமல் தீர்வு செய்ய முடியாததை தீர்க்கிறேன் என்று சொல்லக்கூடாது என்பது எனக்கு. நான் அதே கேள்வி நான் கேட்கிறேன்ப்பா. இதுல பதிவு செய்யறது பெருசா, கிடைக்கிறது பெருசா? நீங்க ஏன் கொடுத்தீங்க? இவங்க ஏன் கொடுத்தாங்க? நீங்க ஏன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தீங்க? அதுக்கு பதில் சொல்லட்டும். ஸ்டாலின் ஏன் கொடுத்தாரு? சிதம்பரம் ஏன் அதை வாங்கி ஏன் ஸ்ரீலங்காட்ட கொடுத்தாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது நீங்க இதுக்கு முந்தைய ஆட்சியில ஏன் செய்யலன்னா, அதுக்கு முந்தைய ஆட்சியில நீங்க ஏன் செய்யல? விபி சிங் முதல் கொண்டு மன்மோகன் சிங் வரை ஆட்சியில் இருந்தீர்கள். என்ன முயற்சி எடுத்தீர்கள்? ஒரு முயற்சி எடுக்கல. இன்னைக்கு நாங்க முயற்சி எடுக்கிறோமா இல்லையா? அதுதான் முக்கியம்.